வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நேத்து எல்லாரும் நல்லா யோகா பண்ணீங்களா? இல்ல படுத்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தீங்க? இல்ல செஞ்சோம். நான்லாம் ஒழுங்கா பண்ணிட்டாச்சு. ஓகே, ஓகே. நேத்து பண்ணும்போது எதுவும் டவுட்லாம் இருந்ததா? அந்த யூடியூப்ல போட்டிருந்தாங்களோ அதை பார்த்து பண்ணிட்டோம் நாங்க. ஓகே, ஓகே, ஓகே. நம்ம கொஞ்சம் ரெகுலர் பண்ற வரையும் பார்த்து பார்த்து பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்காகவே அது ஞாபகம் வந்துரும். அப்படியே தொடர்ந்து செய்யலாம். எல்லாரும் தயவு செஞ்சு வீடியோ பாதி பாதி ஞாபகம் இருந்தது. சரி தப்பா பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது சரியா போட்டு பண்ணுவோம். ஓகே, ஓகே. சரி, எல்லாரும் வீடியோ கால்ல வாங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். சதுர்வர்ணம் சதுர்பூஜம் பரதவர்ணம் தியாகி சுவனம் போடலாம். லைக் பண்ணி கால் இப்படி மாத்தியும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. Five, 4, 5, 6, 2, 4, 4, 5. போட்டுக்கங்களேன். அது அப்புறம் இது பார்த்துட்டு பேசுறது விட்டு விட்டு கேக்குது. ஏதோ ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்குது. இப்ப நல்லா கேக்குதா? கேக்குது. அந்த ஆட்சியை நீங்க மியூட் பண்ணுங்களேன். நாகமே ஆட்சின்னு ஒருத்தவங்க மியூட் போடாம இருக்காங்க. ஓகே. கழுத்துக்கு மெதுவா சுத்துங்க. ஃபர்ஸ்ட் ரைட் சைட், லெஃப்ட் சைட். நல்லா நெக்க ரைட் அப் லெஃப்ட் டவுன், ரைட் அப் லெஃப்ட் டவுன், ரைட் அப் left down, right up
left, down. திருப்பி left, up, right, down. 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 கை சுற்றி நான் இந்த சைடு 5 தடவை, அப்புறம் இந்த சைடு 5 தடவை. அப்புறம் அப்படியே 2 சைடு மெதுவா. நல்லா ஷோல்டர் திருப்பி திருப்பி spin. ஆச்சி இதில் ஒன்று சொன்னாங்க, நல்லா இருந்தது. கை வந்து இந்த மாதிரி கொக்கி மாதிரி வச்சு இப்படி நல்லா இப்படி இழுத்துக்கணும். அதே மாதிரி இந்த சைடு இது பண்ணி இப்படி இழுக்கணும். வார்மப்லேயும் நிறைய இருக்கு. சரி, நிறைய இருந்தால் நம்மளுக்கு ஞாபகம் வச்சு செய்ய முடியாதே அப்படிங்கிறனால சில குறிப்பிட்டது மட்டும் எடுத்து எடுத்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். சில இதுகள் செய்யும்போது நல்லா இருக்கும் உடம்புக்கு. 1 2 3 4 5 6. 1 2 3 5 4 5 6. அப்புறம் கை ரெண்டும் திருப்பி கோர்த்துக்கங்க. கோர்த்துட்டு நல்லா இப்படி காதை ஒட்டி மேலே கொண்டு போய் நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்புறம் திருப்பி இப்படி கொண்டு வந்து நல்லா மேலே கொண்டு போய் கீழே கொண்டு வந்து அதே மாதிரி கண்ணை அப்படியே சுற்றி வரும்.
நல்லா சைடு, இந்த சைடு, கீழே, மேலே எல்லா பக்கமும் அந்த கண் விழிகள் நல்லா சுத்தி வரும். அப்புறம் நல்லா அவங்களால எவ்வளவு தூரம் இடுப்பு திருப்ப முடியுமோ அவ்வளவு தூரம். அப்புறம் அப்படியே நல்லா இடுப்பை சுத்தணும். ஜி, இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கால் தூக்கலாமா கூடாதா? இந்த கால் இடுப்பு. உங்களுக்கு அந்த தூக்குனாதான் அந்த ரொட்டேட் கொடுக்க முடியும். ஓ, அந்த சோ கால் தூக்கலாம், தப்பு இல்ல. தப்பு இல்லை, தப்பு இல்லை. நுனி ஃபிங்கர் தூக்கி கொடுத்தாதானே இப்படி திருப்பவே வரும். ஓகே 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 ஆச்சு, தேங்க்யூ. அப்புறம் நல்லா இடுப்பை மெதுவா இந்த சைடு 10, இந்த சைடு 10. நீ கொஞ்சம் ஒரு வாரம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி செய்யலாம். முட்டிக்கு நல்லா பெண்ட் பண்ணி குனிஞ்சிட்டு நல்லா முட்டியை பிடிச்சிட்டு நல்லா இங்கிட்டு 10, இங்கிட்டு 10. சேரை சப்போர்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா கால் சுத்தணும். இதுவும் அதே மாதிரி 10, 20 சுத்தணும். அதே மாதிரி இந்த சைடு. கால் இன்றைக்கு நல்லா கை கால் கொஞ்சம் பிடிச்சி அதே மாதிரி இந்த side. கால் சைடில் கொண்டு போய்
கிடக்கும். அப்புறம் நல்லா குதிங்காலை மடக்கி விரலை தூக்குங்க. அப்புறம் விரலை மடக்கி குதிங்காலை ஊனி. இந்த இது விரலை ஊனி இப்படி 10 ஸ்டெப் நடந்து பாருங்க, ஃப்ரண்ட்டும் பேக்கும். விழுந்துடாதீங்க, சும்மா சப்போர்ட் பண்ணிக்க முடியும்னா பண்ணி கூட நடங்க. அப்புறம் அதே மாதிரி குதிங்காலை ஊனிட்டு இப்படி நடக்கும். சும்மா 10 தடவை ஒரு 2 நடந்தீங்கன்னா போதும். 10 ஸ்டெப். அப்புறம் நல்லா கை சோத்துல ஊனிக்கங்க. நல்லா மார்பக பகுதி நல்லா உள்ள போய் ப்ரெஸ் பண்ணி வெளியே வரணும். அப்படி பண்ணும்போது குதிங்கால் நல்லா ஊனி உள்ள போகும்போது விரல் அமுக்கிக்கலாம். வெளியில வரும்போது குதிங்கால் அமுக்கிக்கலாம். தம் கட்டி பண்ணாதீங்க, ரிலாக்ஸா பண்ணுங்க. தம் கட்டினீங்கன்னா அங்கங்க பிடிச்சிக்கும், வலிக்கும். அதனால மெதுவா ரிலாக்ஸா பண்ணோம்னா நல்லா இருக்கும். அடுத்து உட்கட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு 3 தடவை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட் கை வந்து லெஃப்ட் காலை தொடுங்க. கழுத்து இந்த சைடு திருப்பிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் செய்யும்போது கழுத்து இந்த சைடு. சரி, இடுப்பு மட்டும்தான் வளையணும், முழங்கால் மடங்கக்கூடாது. நல்லா கீழே உட்காந்து ரிலாக்ஸ் கொடுத்துக்கணும். நல்லா காலை டப் பண்ணுங்க. நல்லா காலை ரொட்டேட் பண்ணுங்க. நல்லா விரலை மடக்கி நீட்டுங்க. பத்மாசனம் வந்தால் பத்மாசனம் போட்டுக்கோங்க. இல்லைன்னா சித்தாசனம் வந்தால் சித்தாசனம் போட்டுக்கோங்க. இல்லைன்னா சம்மணம் கொட்டி உட்காந்துக்கோங்க. எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது மாதிரி உட்காந்துக்கணும்.
இப்போ 5 நிலை தியான பயிற்சி போகிறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் இது சின்முத்ரால வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓம்காரம் சொல்கிறோம். நல்லா ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கூன் போடக்கூடாது. நல்லா ஓம் அப்படின்னு மேலே சொல்லல மேலே போகணும், இம் சொல்லல கீழே வரணும். ஓ ஓ ஓ அடுத்து 2வது நிலை. நல்லா காதை ஒட்டி கையை மேலே கும்பிட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவங்க குலதெய்வங்களை வேண்டிக்கோங்க. அதுக்கு பிறகு யார் எங்கே எந்த ஆலயம் போகணுமோ அந்த ஆலயத்துக்கு போங்க. போகும்போது உள்ளார நுழையிறோம். கொடி மரத்துக்கிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணுறோம். உள்ளார சுவாமி அம்பாவை பார்க்க போகிறோம். பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்கள நம்ம வாழ்த்துவோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பவள 100 கோடி ஆயிரம் பவளமணி மாலை நீங்கள் எல்லோரும் வாழிய வாழியவே அப்படின்னு வாழ்த்திட்டு நம்மளுடைய குறை நிறைகளை சொல்லுங்க. சொல்லிட்டு மணி ஓசை கேட்குது, தீபாரணை நடக்குது. நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. தீப ஒளி நம்ம கண் புருவத்து நடுவில் தெரியும். நல்லா டீப்பாக தியானம் போட்டு போட்டு உட்காந்து இதை நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக தெரியும். நல்லா சேவிச்சுட்டு அப்படியே ஒரு பிரதர்ஷனம் பண்ணிட்டு அப்படியே நம்மளுடைய எல்லைக்கு வாங்க. அடுத்தது குருவுக்கு நமஸ்காரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அடுத்து வேண்டும் நிலை தியானம். இடது கை கீழே வலது கை மேலே. யாருக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை கண்டிப்பா கேளுங்க. கண்டிப்பா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நமக்கு நடக்கும். நல்லா அதை ப்ரேயர் பண்ணிக்க. குழந்தைங்க கல்யாணம், குழந்தைங்களுக்கு குழந்தை பிறக்கணும், பிள்ளைங்களோட படிப்புகள், வேலை விஷயம், இல்லை உடல் உபாதைகள் எதுவும் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியா போகணும். எந்த ஒரு பிரார்த்தனையும் நீங்க சொல்லி சொல்லி டெய்லி இப்படி வேண்டுறோமோ அது கண்டிப்பா நடக்கும். அடுத்து கை ரெண்டையும் இந்த மாதிரி வச்சு நம்ம குடும்பம், நம்மளை சார்ந்தவர்கள் எல்லோரும் இறைவனுடைய திருப்பாதத்துல என்றென்றும் சரணாகதியா இருக்கணும். அவருடைய திருப்பாதத்தை விட்டு நம்ம நகரக்கூடாதுன்னு நல்லா ப்ரேயர் பண்ணிக்க. அவருடைய அனுகிரகமும் அவருடைய திருவடியில நம்ம சரணாகதியாகி இருந்தோம்னா நமக்கு நடக்கிறதெல்லாம் கண்டிப்பா நல்லதாகவே நடக்கும். கெட்டதெல்லாம் அவரே விலக்கி கொடுத்துருவார். அதனாலதான் இறைவனை பிடிச்சுக்கோங்கன்னு சொல்றோம். அடுத்து கால் வலிச்சிச்சுன்னா ரிலாக்ஸ் போட்டுட்டு உட்காருங்க.
இல்லைன்னா அப்படி பிராணாயாம பயிற்சி ஆரம்பிக்கலாம். வலிச்சுச்சுன்னா இது பண்ணிக்கங்க. கால் டப் பண்ணிக்கங்க. ஓகே. வலிக்கலைன்னா ஆரம்பிச்சுக்கலாம். பிராணாயாம பயிற்சியில 10 நிலைகள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இது வந்து நல்லா ஓம்கம் உச்சரிப்புல ஒரே துவாரத்துல சுவாசத்தை இழுத்து ஒரே துவாரத்துல விடுங்க. ரெண்டு சைடும் சமமா செஞ்சு முடிக்கணும். அடுத்து ஒரு துவாரத்துல இழுத்து அடுத்த துவாரத்துல விடுங்க. நல்லா சுவாசத்தை இழுக்கும்போது ஓம்ங்கிற உச்சரிப்புல இழுங்க. விடும்போது ஹம்ங்கிற உச்சரிப்புல விடுங்க. நல்லா 2 பக்கமும் செஞ்சோம்னா 2, 2 4 ஆயிடும். இல்லைன்னா 4, 4 8 ஆயிடும். சமமா பண்ணிக்கணும். ஆச்சி சொல்லுங்க. இந்த மாதிரி உள்ள இழுக்கும் போது வயிறு உள்ள போகுது, திரும்ப மூச்சு வெளியில விடும்போது வருது இல்லையா? ஆமாங்க. ஆனா அன்னைக்கு சிந்தாமணி ஆச்சி சொல்லும்போது மூச்சை இழுக்கும் போது வயிறு வெளியில வரணும்னாங்க. இல்ல உங்களுக்கு எடுத்தோனே அந்த கரெக்ட்டா டக்குன்னு வராது. ஏன்னா நம்ம எல்லாமே இப்படிதான் பழகியிருப்போம். இப்படி சுவாசம் ம், இப்படி இழுக்கிறது தான் நம்ம பழகியிருக்கோம். அது ம், வந்து பலூன் மாரி வயிற ஊதி வெளிய கொண்டு வரணும். அப்புறம் ம். அத அப்படியே உள்ளார இழுத்தீங்கன்னா அது வெளியில வந்துரும். அது இப்படியே பண்ணலாமா? ஆர்டினரியாவே இப்படியே பண்ணலாமா? இல்ல முந்தி அப்படிதான் பண்ணணும். அந்த அந்த பயிற்சி உங்களுக்கு வந்தது அப்படின்னா செய்யுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆ, சுவாசத்த வந்து இருந்து ம், இழுக்கும் உள்ள வயிறு பலூன் மாரி பெருசா ம், வந்துரும். திருப்பி அத ம், விடு அத நல்லா சுவாசத்த விடும்போது அது வயிறு உள்ளார போயிடும். ம், அதுக்கு வந்ததுன்னா ட்ரை பண்ணுங்க. நல்லதுதான் அது. ம். ஓகே. அப்படி வரலைன்னா இப்படி செய்யலாம். வரலைன்னா பரவால்ல இப்படி பண்ணலாம். செய்ய செய்ய ம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த சுவாசம் இது வந்துரும். நாங்க வந்து இதெல்லாம் 1 மாசம் கத்துக்கிட்டோம். அப்படி ஓகே. ம், அவங்க சொல்றாங்க அந்த இது அப்படி வரும் தான். இது நம்ம ம், இப்படியே கொண்டு போயிர்றோம் இல்லையா? அதனால உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா ம், செய்ய செய்ய அப்புறமா நீங்களா சும்மா ஃப்ரீயா உட்கார்ந்திருக்கும்போது, வயிறு கொஞ்சம் எம்ப்டியா இருக்கும்போது, அத பண்ணி ம். பண்ணி ஓகே. பழகலாம். ஆ, ஆமா. குட். ம், தேங்க்ஸ். ஏன்னா 2 தடவ இப்படி விடணும், 2 தடவ அப்படி விடணும் தான். அதான் உள்ள இழுத்து வெளியில விடுங்க, வெளியில இழுத்து உள்ள விடுங்கன்னு சொல்றேன்ல. அது அப்படிதான் ம், வரணும். சரி ம். கொஞ்சம் பழகுவோம். அது ஆ, நம்மளா உட்கார்ந்திருக்கையில அத பண்ணி பண்ணி பார்க்கணும். அது ம், வந்து புண்ணு ஊதும்போது பார்த்தீங்கன்னா, வயிறு வெளிய வரும். திருப்பி அந்த ம். ஏ இழுத்து வெளியில விட்டீங்கன்னாக்கா, அது வயிறு உள்ள ஒட்டி போகும். ம். உட்கார்ந்திருக்கையில பயிற்சிகள மெதுவா பண்ணி பண்ணி பாருங்க. ஆ, பண்ணும் சரி. ம், இப்படியும் அப்படியே மாத்தி மாத்தி வரும். ம். ஓகே. தேங்க்ஸ். அது எல்லாருமே நம்ம இப்படி விட்டு இப்படி பழகி தானே நம்ம இவ்வளவு நாள் ஒரு 60 வருஷமா நம்ம உடம்பு அப்படி பழகிருச்சு. ஆமா. திடீர்னு ஆ. இப்படி அது வரும். திடீர்னு வர மாட்டேங்குது. ம். அதனால பயந்துக்காதீங்க. அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. சரி. ம். ஆனா அந்த பொசிஷன் இருந்தா நல்லா இருக்குமேங்கிறதுக்காக அந்த இது ஆ, அ சரி, சரி. ம். ட்ரை பண்ணுங்க. ஆ, தேங்க்ஸ். அடுத்து 3வது நல்லா சுவாசத்த இழுக்கிறீங்க. கொஞ்ச நேரம் அத நிறுத்தி வச்சுக்கிறீங்க. அப்புறம் அடுத்த துவாரத்துல விடுறீங்க.
அடுத்து நல்லா சுவாசத்தை இழுத்து அப்படியே அந்த சுவாசத்தை எச்சி முழுங்குற மாதிரி உள்ளார முழுங்குங்க. முழுங்கும் போது இது காது கப்புன்னு அடைக்கும். அப்படின்னா கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சம் காற்றுகளை விட்டுட்டு நம்ம அதுக்கு பிறகு மூடணும் அப்படின்னா அந்த காது அடைக்கிறது தெரியாது. இது 4வது. 5வது நல்லா சுவாசத்தை உள்ள இழுத்து வெளியில விடுங்க. அது நல்லா வயிறு வரையும் கொண்டு போய் விடணும். அடுத்து இந்த ஆள்காட்டி விரல் அதை இந்த காதோட முக்கோண பகுதி இருக்கு இல்லையா, அதில் வச்சுட்டு நல்லா ஓம்கம் உச்சரிப்பு மறந்துடாதீங்க. சுவாசம் அப்படியே இழுத்து விடுங்க. அடுத்து நல்லா மார்பகத்தை ப்ரெஸ் பண்ணி, இப்படி குத்தக்கூடாது, இப்படி ப்ரெஸ் பண்ணி நல்லா கையோட அமைப்பு இப்படி அமுங்கணும். இப்படி அமுங்கி அப்புறம் மேலே போய் கீழே வரணும். அடுத்து நல்லா சுவாசத்தை உள்ள இழுத்து 2 துவாரத்தையும் மூடிட்டு பல்லு வழியே சின்னு வெளியில விடுங்க. நல்லா 4 தடவை பண்ணிடுங்க. 2 பக்கம் ஒரே மாதிரி வரணும். அடுத்து நாக்க நாக்கு மடக்க முடியாதவங்க வாயை அப்படி கூச்சிட்டு அது வழியா நாக்குக்குள்ளதான் அந்த காத்து போகணும். அப்புறம் நல்லா சுவாசத்தை உள்ள இழுத்து அப்படியே வெளியில விடுங்க. திருப்பி வெளியில இழுத்து அப்படியே உள்ளர விடுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணுங்க. பண்ண பண்ண விடும்.
அது நல்லா ஃப்ரீ பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த நம்ம இப்போ செஞ்ச மூச்சு பயிற்சியோட காத்துகள் எங்கேயாவது நின்று வலிச்சிச்சுன்னா அது ஃப்ரீ ஆயிடும். கால் வலிக்கும் ரிலாக்ஸ் போட்டுக்கங்க. ஆச்சு. வயிறுல துண்டு கட்டி இருக்கியல்ல, இடுப்புல துண்டு கட்டி இருக்கியல்ல, அது எதுக்காச்சு? அதாவது நம்ம லேடிஸ்ங்களுக்கு சீக்கிரம் கூட்டி விழுந்துருமா. நான் வந்து எதுவுமே அதாவது இருக்கிற ட்ரெஸ் டைட்டா இருக்கக்கூடாது, ஃப்ரீயா தான் இருக்கணும். ஃப்ரீயா தான் கட்டிருக்கேன், டைட்டெல்லாம் கட்டல. சரி சரி. சேலை கட்டும் போதும் கட்டியிருக்கே, நைட்டி போட்டிருக்கும் போதும் போட்டிருக்கியா? அது எங்களுக்கு எங்க குரு சொல்லி கொடுத்த இது என்னன்னா, லேடிஸ்ங்களுக்கு சீக்கிரம் முதுகு தண்டு வந்து வளைஞ்சு கொடுக்கும், அதனால கட்டிட்டீங்கன்னா சப்போர்ட் கொடுக்கும் அப்படின்னு குரல் சப்போர்ட் கொடுக்கும், அதனால கட்டிக்கங்க அப்படின்னு சொன்னேன். அதனால நாங்க அதை எப்படி கட்டி கட்டி செஞ்சே எங்களுக்கு பழகி போயிடுச்சு. அதனால எப்பவுமே யோகா பண்ணும்போது ட்ரெஸ்ஸுகள் லூஸா தான் இருக்கணும். நம்ம செய்ய செய்ய மசில்ஸ்கள் வந்து நல்லா இதுவாகும்னு சொல்லி சொல்றாங்க. நான் வந்து டைட்டாலாம் கட்டல, நல்லா லூஸா தான் கட்டியிருப்பேன். அது நமக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். முதுகு நம்ம நிமிர்ந்து உட்காருங்கன்னு சொல்லும்போது நம்மளை அறியாம அப்படியே குனிஞ்சிட்டே வந்துருவோம். இது கட்டினோம்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். திருப்பி உட்காருங்க. எல்லாரும் மகத்தான கை முத்திரைகள் ஆரம்பிப்போம். காலை ரிலாக்ஸ் கொடுத்துட்டீங்களா? அடுத்து இந்த நடுவிரலை மடக்கி அது மேல கட்டை விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தொட மேல வச்சுக்கோங்க. நல்லா சுவாசங்களை உள்ள இழுத்து வெளியில விடணும், வெளியில இழுத்து உள்ள விடணும். அடுத்து பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல், மோதிர விரல் சுண்டு விரல், அது மேல கட்டை விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதனோட நுனியில. அடுத்து வாயு முத்திரை. ஆள்காட்டி விரலை மடக்கி அது மேல கட்டை விரலை வச்சு கேப் இல்லாம நல்லா சுவாசங்களை விட்டு இது பயிற்சி பண்ணிக்கோங்க. இது வந்து கேஸ் தொந்தரவுகள் இருந்தால் நல்லா ஃப்ரீ பண்ணி கொடுத்துரும். ஒன்று ஏப்பமாக வந்துடும், இல்லைன்னா கீழே பிரிஞ்சு கொடுத்துரும். இது வந்து வாயு முத்திரை. இதெல்லாம் சாப்பிட்ட உடனே நம்ம இதை பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டு விட்டிங்கன்னா சரியாயிடும். அடுத்து பிருத்திவி முத்திரை. மோதிர விரல் கட்டை விரலும் நுனி டச்சு, மற்றதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. அடுத்து சுத்தி முத்திரை. இந்த முத்திரை மட்டும் காலை நேரம் தான் போடணும். இது உடம்ப நம்மளுக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கும், கழிவுகள்லாம் வெளியேறும். ஸோ இந்த ஆள்காட்டி விரலும் நடுவிரலையும் ஒன்றா சேர்த்துக்கணும், மோதிர விரலையும் சுண்டு விரலையும் ஒன்றா சேர்த்துக்கங்க. இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து நல்லா மோதிர விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கங்க நடுவில். அடுத்து இந்த நடுவிரல் கட்டை விரல், இது ஆகாஷ் முத்திரைன்னு பேரு.
இதெல்லாம் நான் சும்மா ஒரு 1/2 செகண்டுக்கு தான் சொல்றேன். நீங்களா செய்யும்போது நல்லதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிறுத்தி செய்யலாம். அடுத்து ஆதி முத்திரை. இந்த சுண்டு விரல் கிட்ட கொண்டு வந்து கட்டை விரல வச்சு பிரஸ் பண்ணி மத்த விரல் எல்லாத்தையும் மூடிக்கங்க. இந்த ஆதி முத்திரையிலேயே ஒரு 5 நிமிஷம் தியானம் குடுக்க சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 பஞ்சபூதத்தினால தான் நம்மளுடைய உடம்பு இயங்குது. அதனால அந்த பஞ்சபூதத்தோட சக்திகள், பிரபஞ்சத்தோட சக்திகள் நம்ம உடம்புக்கு தேவையான அளவுகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி, அவங்கள பிரபஞ்சத்த நெனச்சு பிரேயர் பண்ணிக்கணும். இதையும் நான் இப்ப உங்களுக்கு 1 செகண்ட் தான் குடுக்குறேன். ஸோ, அதனால இதெல்லாம் நல்லா நம்ம 5 நிமிஷம் பிரேயர் பண்ணலாம். அடுத்து மகர முத்திரை. மோதிர விரல மடக்கி, அது மேல கட்டை விரல வச்சுக்கங்க. இந்த வலது கையோட கட்டை விரல் இருக்கு இல்லையா? அத அப்படி உள்ளார சொருகி பின்னாடி இப்படி புடிச்சுக்கங்க. இது மகர முத்திரை. எல்லாமே உடல் உறுப்புகள், உள் உறுப்புகளுக்கு நல்லது. இது ஒவ்வொரு முத்திரைகளும் போட்டு இந்த மாரி நம்ம செய்யும்போது, ஒவ்வொரு மாத்திரைகள் சாப்பிடுற மாரி உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்றாங்க. அதனால இதுகள இப்படி செஞ்சு பழகிக்கலாம். எல்லாரும் யாருக்கு என்ன உடம்பு பிரச்சனை இருந்தாலும் மாத்திரை சாப்பிடுறபடி சாப்பிடுங்க. இத நம்ம தொடர்ந்து நல்லா செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா, மாத்திரையோட பவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, உடம்பு ஆரோக்கியமா நல்லா இருக்கும். எல்லாரும் இப்பவே மாத்திரைகள நிறுத்திட்டு அப்புறம் ஏதாவது செய்யுதுன்னு சொல்லாதீங்க. அதனால யாருக்கு என்ன ப்ராப்ளமோ மாத்திரைய முதல்ல சாப்பிடுங்க. இதெல்லாம் விடாம ரெகுலரா செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா, இது குறையும். மாத்திரை தன்மை குறையும். இது மகர முத்திரை. அடுத்து இடது கைய நீட்டிக்கங்க. இந்த கட்டை விரல வந்து இந்த 4 விரலையும் புடிச்சுக்கங்க. வலது கை கட்டை விரல மேல வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. இது வயிறு முத்திரை. அடுத்து அக்னி சக்தி முத்திரை. நம்ம முன்னாடி இந்த கண் பயிற்சிக்கு இது குடுப்பேன் இல்லையா? அதே மாரி இப்படி பண்ணி நல்லா கைய நீட்டி, நல்லா கண்ண மூடி, நல்லா சுவாசங்கள உள்ள இழுத்து வெளியில விடணும், வெளியில இழுத்து உள்ள விடணும். மெதுவா அந்த பயிற்சிகள் பண்ணி பண்ணி பாருங்க வந்துரும். அடுத்து கபநாச முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் மடக்கி அது மேல கட்டை விரல வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. அந்த பாதிக்கு கொண்டு வந்து வச்சு பிரஸ் பண்ணிக்கணும். இது கபநாச முத்திரை. அடுத்து மகா சிரசு முத்திரை. இது இந்த தலைவலி சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா இது சரியாயிடும். இந்த 3 விரலையும் ஒண்ணா குவிச்சுக்கங்க. இந்த மோதிர விரல கீழ மடக்கிக்கங்க. சுண்டு விரல விட்டுருங்க. அடுத்து தர்ம சக்கர முத்திரை. இது வந்து என்ன பண்ணணும்னா, இந்த கட்டை விரலும், ஆள்காட்டி விரலும் நம்மள நோக்கி திருப்பிக்கணும். இந்த கட்டை விரலையும், ஆள்காட்டி விரலையும் இந்த நடு விரல்ல புடிச்சுக்கணும். இது தர்ம சக்கர முத்திரை. அடுத்து தாரண சக்தி முத்திரை. நம்ம சின்முத்ரா போடுவோம் இல்லையா? அதே மாரி இத இப்படி வச்சு இதுக்கு தாரண சக்தி முத்திரைன்னு பேர். அடுத்து முகுல முத்திரை. எல்லா விரலோட ஃபிங்கர்ஸ் எல்லா இதுவுமே இந்த நுனிய வந்து நல்லா பிரஸ் பண்ணிக்கங்க.
ஆச்சி இதுலயே வந்து இப்படி இப்படி இது பண்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. நினைத்த காரியம் நடக்கும் அப்படி பண்ணான்னு சொன்னாங்க. முகுல முத்திரை. அடுத்து இடது கையில விரிச்சு வச்சுக்கோங்க. சுண்டு விரல்கிட்ட கொண்டு வந்து கட்டை விரலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி வலது கையை மூடிக்கணும், இடது கையை விரிச்சு வச்சுக்கணும். இது வந்து இந்த ஹார்ட்டுக்காக போடக்கூடிய முத்திரை. அடுத்து திரிகோணா முத்திரை. இந்த நடுவிரல் மோதிர விரல், நடுவிரல் மோதிர விரல் 4ஐயும் ஒண்ணா சேர்த்துட்டேன். ஆள்காட்டி விரலும் ஒண்ணா சேர்த்திருக்கேன். கட்டை விரலையும் ஒண்ணா சேர்த்திருக்கேன். இது நல்லா நம்ம மார்பகத்துக்கிட்ட இப்படி வச்சுக்கோங்க. இது திரிகோணா முத்திரைன்னு பேர் இதுக்கு. இதுவும் போடும்போது இந்த இப்படி நெஞ்சிட்ட நிறுத்தி நம்ம போடும்போது இந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்லாம் நல்லா நடக்கும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அழுத்தி செய்யும் போது ஆச்சி சொன்ன மாதிரி டிக் டிக் சத்தம் தான் கேட்கும். ஆனால் நம்ம இப்போ அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு கொண்டு போகிறதுனால உங்களுக்கு உடனே தெரியாது. நீங்களா அமைதியாக செய்யும் போது அதெல்லாம் என்னன்னு பாருங்க. அடுத்து இது காளேஸ்வரர் முத்திரை. இது சிவனம்சம் உள்ளது. எல்லா விரலையும் உள்ள மடக்கிக்கோங்க. மோதிர விரலும் கட்டை விரல் மட்டும் மேலே இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா சிவன் அம்சம் மாதிரியே இருக்கும். அதனால இது காளேஸ்வரர் முத்திரைன்னு பேரு. இதுவுமே ஹார்ட்டுக்குள்ளதான். நல்லா நெஞ்சு பகுதியிட்ட நல்லா நிறுத்தி செய்யுங்க. நல்லா மோதிர விரலும் ப்ரெஸ் பண்ணிக்கணும். கட்டை விரலையும் ப்ரெஸ் பண்ணிக்கணும். மற்ற விரல்லாம் உள்ள அமுக்கிக்கணும். அமுக்கி செய்யணும். தெரியுதா? இது வந்து காளேஸ்வரர் முத்திரைன்னு பேர் இதுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நிறுத்தி நிதானமா பொறுமையா ஒரு 10 நிமிஷம் பண்ணீங்கன்னா நாங்க சொல்ற இந்த எஃபெக்ட் எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். நாங்க இது இப்ப பயிற்சிங்கிறதுனால உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு டக்கு டக்குன்னு அடுத்து போயிட்டே இருக்கோம். நீங்களா செய்யும் போது நிதானமா பொறுமையா செய்யும். அடுத்து குருவி முத்திரை. இதுல வந்து 2 நிலைகள் இருக்கு. இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த ரேகையோட இது இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு நிமிஷம் யாரோ பெல் அடிக்கிறாங்க, பார்த்துட்டு வரேன். போகும்போது கதவு சாத்தி. அதாவது இந்த கட்டை விரலோட இதுல இப்படி விரலை மடக்கிக்கங்க. அப்படியே அந்த கட்டை விரல்கிட்ட கொண்டு வந்து நடுவிரல் மோதிர விரல் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் சொல்றது புரியுதா? இந்த இந்த கட்டை விரல்கிட்ட கொண்டு வந்து இந்த இதை ஆள்காட்டி விரலை மடக்கிக்கிறீங்க. திருப்பி கட்டை விரல்ல கொண்டு வந்து இந்த இது எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. இது வந்து குருவி முத்திரைன்னு சொல்றது. இதுவும் நல்லா நெஞ்சுக்கிட்ட வச்சுட்டு நல்லா சுவாசத்தை உள்ள இழுத்து வெளியில விடுங்க, வெளியில இழுத்து உள்ள விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த சுவாச பயிற்சி கரெக்டா வந்துடும். இதுலயே 2 நிலைகள் இருக்கு. இப்படி ஒண்ணு பண்றோமா, அப்புறம் இந்த ஆள்காட்டி விரலை உள்ளர விட்டுருங்க. உள்ளர விட்டுட்டு திருப்பி இந்த 3 விரலையும் பிடிச்சிக்காங்க. துண்டு விரலை விட்டுறீங்க. ஆள்காட்டி விரல் இங்கன வச்சு ஒண்ணு சொன்னேன். அடுத்து இது உள்ளர விட்டு இப்படி எல்லாத்தையும் ஒண்ணா இப்படி சேர்த்துக்கணும். ஓகேவா?
அடுத்து பைரவர் முத்திரைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, அத கட்டை விரலுக்கு வெளியில விட்டுக்கங்க. விட்டுட்டு இந்த கட்டை விரலையும், இந்த நடு விரலையும் இப்படி புடிச்சீங்கன்னா, இது பைரவர் மாரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா, பைரவர் முத்திரைன்னு அதுக்கு தான் இத சொல்றது நாங்க. பைரவர் முத்திரை. அடுத்து இந்த பாருங்க, இந்த நடுவிரலும் மட்டும் மடக்குறீங்க. மடக்கி மத்ததெல்லாம் ஒண்ணோட ஒண்ணு டச் ஆகாம சும்மா அப்படியே சேர்த்துக்கிறீங்க. சேர்த்துட்டு இது வந்து ஆம முத்திரைன்னு சொல்லுவோம். இத இந்த மாரி வச்சு நல்லா சுவாசம் விடுங்க. இதெல்லாமே வந்து நம்மளுடைய உள் உறுப்புகள் சரியாகறதுக்கு உள்ள முத்திரைகள் தான். இந்த மாரிலாம் போட்டு நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னா, மூலத்துக்குலாம் இதெல்லாம் கேட்கும்னு சொல்றாங்க. இது ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு உறுப்புகளுக்கு உள்ள முத்திரைகள் தான். அதனால அத செஞ்சு பழகிக்கங்க. இது வந்து ஆமா முத்திரை. இந்த நடுவிரல் மட்டும் தான் நுனி மடக்கியிருக்கேன். மத்ததெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். இது வந்து இந்த பொசிஷன்ல இப்படி திருப்பிக்கங்க கைய. திருப்பி இப்படி வச்சுக்கங்க. ம். அடுத்து இந்த பெருவிரலையும் ஒண்ணா சேர்த்துக்கங்க. இடது கை கீழ, வலது கை மேல. இந்த ஹோல் இருக்கு இல்லையா? இந்த ஹோல்ல கொண்டு வந்து தொப்புள் இந்த நடுவுல இந்த தொப்புளுக்கு நடுவுல இத வைக்கணும். இந்த மாரி வச்சு இந்த முத்திரைகள் குடுத்தீங்க அப்படின்னா, இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும்னு சொல்றாங்க. இந்த பாருங்க. இது 2ம் ஒண்ணா சேர்க்கிறீங்க. இடது கை கீழ, வலது கை மேல. நம்ம வேண்டும் நிலைக்கு சொல்லிக் குடுப்பேன் இல்லையா? அது மாரி. ஆனா இந்த கட்டை விரல மட்டும் மேல எடுத்துருங்க. எடுத்துட்டு அது வந்து இந்த ஹோலுக்குள்ள இந்த தொப்புள் இருக்கணும். சரியா? வச்சு நல்லா சுவாசத்த இழுத்து விடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது கல்லீரல்லாம் ஃபங்ஷன் நல்லா இருக்கும். குடல் ஜீரண சக்தியெல்லாம் நல்லா இருக்கும். இந்த அடைப்புகள்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நல்லா ஒரு 10 நிமிஷங்கள் செய்யணும். நாங்க இப்போ ஒரு 1/2 செகண்ட் கூட நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்கல. எல்லாம் டக்கு டக்குன்னு இதுதாங்கிறத நான் சொல்லிக் குடுத்துட்டு போயிறேன். நீங்களா பண்ணும்போது இந்த வீடியோ பார்த்து உட்கார்ந்து பொறுமையா பண்ணுங்க. நல்லா இதெல்லாம் எஃபெக்ட் நல்லா இருக்கும். தொப்புள் வந்து நமக்கு அந்த கேப்ல நமக்கு இருக்கணும். மேல அந்த இதுவும், கீழ இந்த இதுவும் இருக்கணும். நல்லா சுவாசங்கள இழுத்து விடணும். ஓகே. இப்ப வந்து கை முத்திரைகள் ஃபுல்லா முடிச்சிட்டோம். நாளைக்கு சூரிய நமஸ்காரம் எடுக்கிறேன். நல்லா ரிலாக்ஸ் போடுங்க. நல்லா காலை ரொட்டேட் பண்ணுங்க. விரல மடக்கி நீட்டுங்க. நல்லா காலுக்கு ரிலாக்ஸ் குடுத்துட்டு அதுக்கு பிறகு படுங்க. அந்த கை முத்திரைகள்லாம் சார்ட் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அதை அப்படியே பார்த்து பார்த்து ஜெராக்ஸ் எடுத்து நம்ம செய்யற இடத்துல ஒட்டி வச்சுட்டு செய்யுங்க. நல்லா ஒரு கேலண்டர்ல பின்பக்கம் ஒட்டிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு செஞ்சோம்னா நான் சொல்றதும் அந்த இதுவும் கரெக்டா வரும். பார்த்து செஞ்சீங்கன்னா நல்லா காலை டப் பண்ணி ரொட்டேட் பண்ணி நல்லா படுத்து அகாலமா கை காலை விரிச்சுக்கங்க. நல்ல டீப் ஸ்லீப்பா தூங்கி எந்திரிக்கலைனா தான் இந்த இப்படி கொட்டாவி எல்லாம் வரும். நல்லா தூங்கணும் அப்படின்னா நல்ல ஒரு 7 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரீயா உடம்பு கலகலன்னு நல்லா ஆயிடும். தூங்கும்போது நல்ல டீப் ஸ்லீப் இருக்கணும். இதெல்லாம் நல்லா பண்ண இதெல்லாம் தானா நல்லா வந்துடும். நம்ம உடம்புலயே நம்ம கை காலுகள்லயும் விரல்கள்லயும் இவ்வளவு சக்திகள் நமக்கு இருக்கு. இது தெரியாம நம்ம ஓடி 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 என்ன சம்பாரிச்சு என்ன வேலை பார்க்கறோம்னே நமக்கு தெரியல. அதனால இதெல்லாம் நல்லா பழகுங்க. பழகி நல்லா பண்ணி செய்யுங்க. நல்லா இருக்கும். நல்லா கை காலை அகலமா விரிச்சுக்கங்க.
நல்லா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரிலாக்ஸ் 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 சொல்லிக்கோங்க. எந்த இடமும் நமக்கு வலிக்காது. நல்லா உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. நல்லா கை கால் அகலமா விரிச்சு நல்லா படுத்துக்கோங்க. படுத்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்ன்னு சொல்லுங்க. நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும். எந்த இடமும் நமக்கு வலி தெரியாது, வலிக்காது. உடல் ஆரோக்கியமா இருக்கு. இறைவன் நம்ம உடலை நல்லா இயக்கி கொண்டு வருகிறார். நல்லா இருக்கு. ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி, குருமார்களுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. நமது உடலும் உடலில் உள்ள ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும் நன்றி. ராஜயோகத்தில் வாழ்க வளமுடன் நலமுடன். நல்லா கை கால அகலமா விரிச்சு படுத்துக்கங்க. நல்லா ரிலாக்ஸ் ஆகுது. நல்லா இருக்கு. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்ன்னு சொல்லிக்கங்க. நல்லா உடம்பு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. நம்ம ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி, குருமார்களுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. நமது உடலும் உடலில் உள்ள ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும் நன்றி. ராஜயோகத்தில் வாழ்க வளமுடன் நலமுடன். நல்லா கை கால விரிச்சு அகலமா படுத்துக்கங்க. நல்லா உடம்பு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. எங்கேயும் நமக்கு வலிக்கல. உடல் உபாதைகள் எதுவும் கிடையாது. நல்லா ஆரோக்கியமா இருக்கும். நம்மளை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி, குருமார்களுக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி. நமது உடலும் உடலில் உள்ள ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும் நன்றி. ராஜயோகத்தில் வாழ்க வளமுடன் நலமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நல்லா இருக்கு. உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. இடது பக்கம் திரும்பி மெதுவாக நம்புறீங்க. அனைவருக்கும் நன்றி. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. நன்றி ஆச்சி. நன்றி ஆச்சி. நன்றி ஆச்சி. நன்றி ஆச்சி. நன்றி ஆச்சி. அனைவருக்கும் நன்றி. உக்கி போடும்போது லேசா ஒரு மாதிரி கிரஷ் ஆகிற மாதிரி சத்தம் வருது ஆச்சு. என்னம்மா உக்கி போடுறோம் இல்லையா, பிள்ளையார் உக்கி போடும்போது முட்டியில ஒரு மாதிரி கிரஷ் சத்தம், ஒரு மாதிரி சடசடன்னு சத்தம் வருது. ஓகே. உங்களுக்கு வந்து ஆரம்பம் முட்டி வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அதனால அந்த முட்டி வீக்கா இருந்தாதான் அந்த மாதிரி சவுண்டுகள்லாம் கொடுக்கும். நல்லா வேப்பெண்ணெய் தடவுங்க, இல்லைன்னா கடுகெண்ணெய் தடவுங்க. அந்த மாதிரி எண்ணெய்கள் நல்லா லைட்டா அகல் விளக்கு ஏற்றி வச்சு வார்ம் பண்ணி தடவுனீங்கன்னாக்க நல்லா கேட்கும். அதாவது அந்த அது பசைன்னு சொல்றோம். அந்த இடத்துல பசைகள் ட்ரை ஆக தான் இந்த மாதிரி சவுண்டுகள் வரும். இப்போ உள்ள காலகட்டங்கள் எல்லாருக்குமே இந்த முட்டி வலி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது முன்கூட்டி இந்த மாதிரி தடவிக்கணும். வாரத்துல 2 நாள் ஆயில் பாத் எடுக்கணும் பாடிக்கு ஃபுல்லா. அந்த காலத்துல நம்மளுக்கெல்லாம் அப்படிதான் சொல்லி கொடுத்து நம்ம அப்படிதான் செஞ்சோம். இப்பதான் வர வர அவசர உலகத்துல எல்லாரும் அதெல்லாம் விட்டுட்டோம். அதனாலதான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. நல்லா வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அதே மாதிரி டெய்லி நீங்க படுக்க போகும்போது அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு பாயில படுத்துக்கங்க. கண்டிப்பா அது சரியாயிடும். இப்ப என்ன பண்றோம் நம்ம தெரியுமா? அந்த ஏசியை போட்டுட்டு படுத்தோம் பாருங்க. அந்த ஏசினாலதான் நம்மளுக்கு வந்து இந்த கை கால் பிடிச்சுக்கிறது, இந்த அவஸ்தையெல்லாம் இதனாலதான் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அப்ப எல்லாம் நல்லா திறந்த வெளியில நல்லா ஒரு பாயை போட்டுட்டு காத்து, இயற்கை காத்தை வாங்கி நம்ம எல்லாம் படுத்து பழகினோம். அப்ப எல்லாம் நமக்கு பெரியவங்க அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ உள்ள காலகட்டங்கள் எல்லாமே இப்படி மாறிக்கிட்டு வருது. அதனாலதான் எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் வருது. சோ அதெல்லாம் நம்மளுடைய ரெகுலாரிட்டி நம்ம தான் மாத்திக்கணும். நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னா நம்மளுக்கு வேண்டிய மாதிரி நம்ம மாத்திக்கணும். ஃபேன் போட்டா சூடுன்னு சொல்லி ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். இப்ப ஃபேனையும் போட்டு ஏசியும் போட்டு அந்த இதுல படுத்து எந்திரிச்சிங்கன்னா எப்படி இருக்கும் உடம்பு?
அதனாலதான் அந்த ஜிம்னஸ் கொடுத்து அந்த இது புடிச்சுக்கிறதுக்கு காரணமே அதான். அதனாலதான் வலி. ஆழ்ந்த தூக்கத்துக்கு ஏதாவது முத்திரை இருக்காச்சு? நல்ல டீப் ஸ்லீப் கிடையாதாச்சு? இருக்குப்பா. அதாவது எப்பவுமே படிக்க போகும்போது என்ன பண்ணுங்க, ஒரு டம்ளர் பால்ல துளியோண்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதை போட்டு வேக வச்சுட்டு துளியோண்டு மிளகு போட்டு அந்த பாலை குடிங்க. குடிச்சிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். மாதிரி இப்படி வஜ்ராசனம் போட்டு உட்கார்ந்து காலை மடக்கி 2 காலையும் மடக்கி வஜ்ராசனம் போட்டு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் வந்து இந்த சுண்டு இருக்கு இல்லையா, அதுவும் வந்து இந்த ஆள்காட்டி வரலையுமா சரிங்க மாதிரி உட்கார்ந்து இறைவா என்ற நான் நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டேன், எனக்கு நல்ல இப்ப ஆழ்ந்த தூக்கத்தை கொடுங்க. இப்ப கும்பகரனை கூப்பிடணும். அதாவது ஒவ்வொரு சுவாமிகள் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு நல்ல நித்திரையில என்னை கொண்டு போய் படுத்து தூங்க வச்சு, இப்போ நம்ம 5 மணிக்கு நம்ம கிளாஸ் போறதுனால 4:30 நாங்கெல்லாம் 3 எழுப்பிவிடுனா எழுப்பிவிடுறாங்க, எந்திரிக்கிறோம். இந்த முத்திரை போட்டு இப்படி பண்ணீங்க அப்படின்னா இது நல்லா தூக்கம் வரும். சில சாப்பாடு நம்ம மனசையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே, நன்றி. மணிக்கு ஒரு கிளாஸ். பாய். ரொம்ப நன்றி. நன்றி.